கர்த்தர் மேன்றதாக தேவதாசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். கர்த்தர் மேன்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது, ஒரு தரித்திரருக்கு கொடுப்பவனுக்கு தாழ்ச்சி இல்லையா, ஆனால் ஏழைகளுக்கு தன் இறங்காதபடி விலகுறவனுக்கு சாபங்கள் வருமா. இதில் பார்த்தீங்கன்னா சாபங்கள் நம்ம ஒரு பாவம் நம்ம நினைப்போம், ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணல, உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட அநேக ஹெல்ப் பண்ண முடியும், அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலை. நீங்கள் நினைப்பீங்க சர்ச்சைக்கு போகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நான் எந்த பாவம் செய்யலை, எந்த உபச்சாரம் பண்ணல, எந்த கொலை பண்ணல, எந்த களவு பண்ணல, எந்த பாவம் பண்ணல, எந்த கர்த்தர் பிரியமாக ஃபாஸ்டிங் இப்போ ப்ரேயர் பண்ணி போயிட்டு போனேன். வேதம் சொல்லுது, நீங்கள் உனக்கு திராணி இருக்குது, ஆனால் அவன் கொடுக்காம இருந்தால் அதே நீ சாபமாக இருந்தான். ஏழைக்கு இறங்காதவன் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும் சொல்லுது. இந்த வேளையில் நம்மளும் அதே மாதிரி இருந்திருக்கலாம். எல்லாருமே சுயநலம் வாழ்ந்துருந்தாலும் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுட்டு அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக இனி நம்ம வாழ்களில் உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ ஏதாவது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு திராணி இருக்குது, ஆனால் அவங்க தேவையானவங்க இருந்தாங்க கேட்குறாங்கன்னா அது கொடுக்குறது வேதத்தின்படி கொடுக்க கர்த்தர் சொல்கிறார். அது கொடுக்கலன்னா அநேக சாபங்கள்னு கதை சொல்கிறார். ஆனால் கொடுக்கும் என்ன வருமானா, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தரித்திரருக்கு கொடுக்கலன்னா அவனுக்கு தாழ்ச்சியே வராதான். ஏன்னா கர்த்தருக்கு ஏழைக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு தான் கொடுக்கலான்னு வேதம் சொல்லுது. திக்கட்டவர்களுக்கு நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தர் ஓமை சொல்லியிருப்பார். இந்த பரலோக ராஜ்யத்தை முடிச்சுட்டு ஒரு ஓமை சொல்லியிருப்பார். பரலோக ராஜ்யத்தில் 2 பக்கம் இருப்பாங்க. ஒருத்தங்களை பார்த்து, நீங்கள் எனக்கு ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வரல, ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு கொடுக்கல, எனக்கு இப்போ வியாதியாக இருந்தேன், என்னை போஷிக்கல, எல்லாம் சொல்லுவார். ஆனால் இன்னொருத்தவங்களை எல்லாம் போஷித்திங்கன்னு சொல்லுவார். அப்போ அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே உங்களை எப்போ நான் வியாதியாகவும் ஜெயிலையும் எல்லாம் பார்த்தோன்னு சொல்லும்போது, அப்போ அவர் சொல்லுவார், இந்த சிறியர்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ, சிறுமியாக நீங்கள் வாழ்கிற காலப்பகுதியில் சிறுமியாக யார் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களும் நீங்கள் பண்ணுறீங்களா, அதை கர்த்தருக்கே பண்ணுறீங்கன்னு எதுவும் சொல்லுது. இந்த வேளையில் நம்மளோட கைகளை நமக்கு இருக்குதுன்னா, இல்லாமல் கடன் வாங்கிக்கலாம் பண்ண அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்குதுன்னா, ஏன்னா அதை நம்ம ஏழைகளுக்கு திக்கட்டவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாட்சி இல்லாதபடி அநேக ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு பக்கம் கொடுக்குற அநேக சாபம் இருக்குது, கொடுத்தா அநேக ஆசீர்வாதம் தேவன் தருவார். அந்த பூமியில் சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு விஷயம் அமையும்.